டேய் வாசு வாடா. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நான் வேலை இல்லாதவன் உனக்கே தெரியும் இல்லடா. என் பொண்டாட்டி சம்பாதிச்சு தான் குடும்பமே நடக்குது. ஆமா, அதுக்கு என்ன பிரச்சனையே அங்கதான். அவ என்ன ஓவரா டார்ச்சர் பண்றா. வேலைக்கு போறோன்ற ஆணும் அவளுக்கு. ரேஷன் கடைக்கு முதல் கூட நான் தான் போகணுமா, சக்கரை வாங்கணுமா, பாமாயில் வாங்கணுமா, வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. அந்த வீடு கூட அவங்க அப்பா சீக்கிரமா கொடுத்ததுதான். என்னடா சொல்ற வாசு? உன் ஒய்ஃப் இப்படி நடந்துப்பான்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாண்டா, ஈவினிங் அவளோட கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன். உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு பாக்குறேன். மாதிரி பேசாதடா, இது உன் வீடு. எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்க. இந்த வீட்டு சாவி. நான் கிளம்புறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ஃப்ரிட்ஜில் ரெடியா இருக்கு. ஓகே. பியர்? சாரிடா, கொஞ்சம் டென்ஷனா இருக்குல்ல, அதான். அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து குடிச்சுக்க. நான் சாயங்காலம் வந்துடுறேன். தேங்க்ஸ்டா. போடா முட்டாள். பாய். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னைக்கு என் வைஃப்க்கு ஆபீஸ் லீவ் இல்ல. ஆனா என்னால இந்த வேலைக்கு ஒரு நாள் கூட லீவ் போட முடியாதே. லாட்ஜ்ல ரூம் போட பணம் ஏது. அதனால தான் ஃப்ரெண்டோட வீட்டு சாவி வாங்கிட்டேன். பியர் பாட்டில் ஓபன் பண்ணலாமா? அதையும் ஓபன் பண்ணிட்டா போச்சு. சரக்கு அடிச்சிட்டு சலாபம் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனி சுகம்தான். வா போலாம். Hey. Oh. Hey. வேண்டாம். Hey.